Hello viewers, welcome to Prasath Tech. இந்த தீபாவளிக்கு ஜியோ சைடுல இருந்து ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனை ஜியோ தர பிரைஸுக்கு வர்த்தில்லைன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலா ஜியோ அவங்களோட JioPhone Next ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாவே இப்போ லான்ச் பண்றோம் அப்போ லான்ச் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா அப்படியே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை Qualcomm அண்ட் கூகுளோட பார்ட்னர்ஷிப் மூலமா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். ஃபோனோட அவுட்லுக்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல தந்திருக்காங்க, ப்ளூ அண்ட் பிளாக். அண்ட் ஃபோனோட பேக் சைட்ல டிசைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளைன் மாடல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 170 கிராம்ஸ் வெயிட்ல தந்திருக்காங்க. ஃபோனோட போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன், டாப்பில் 3.5mm ஜாக், பாட்டமில் பிரைமரி மைக், பிரைமரி USB போர்ட் தந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்போ எங்கடா ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வேறு எங்கேயும் இல்லைங்க. ஃபோனோட பேக் சைட் பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா மேலேயே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டியூல் சிம் ஸ்லாட் தராங்க. அந்த சிம் ஸ்லாட்டில் ஃபர்ஸ்ட் சிம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம என்ன சிம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் நினைப்பீங்க நான் செகண்ட் சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அது மூலமாக நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிப்பேன்னு. அங்கே தான் ஜியோ ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் இன்டர்நெட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஜியோ சிம் மட்டும்தாங்க. கேமரான்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. இந்த கேமராவில் நியூ ஃபில்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 5.4 இன்ச்சுக்கான HD+ ஸ்க்ரீன் வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் தந்திருக்காங்க. ஃபோனோட பெசில்னு பார்த்தீங்கன்னா 4 or 5 years பேக் முன்னாடி வந்த ஃபோன் மாதிரியே பெசில்ஸ்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஸ்னாப்டிராகன் 215 ப்ராசஸ் அண்ட் Adreno 308 GPU தந்திருக்காங்க. நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு இந்த ஃபோனை பை பண்ணீங்கன்னா ஓகே, பட் நீங்கள் தயவு செய்து இந்த ஃபோனை கேம் யூசேஜுக்கு மட்டும் பை பண்ணிடாதீங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 2GB RAM அண்ட் 32GB ROM தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் LPDDR3 RAM டைப் அண்ட் eMMC ஸ்டோரேஜ் டைப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேணும்னா நம்ம 512GB வரைக்கும் ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பிரகதி ஓஎஸ்ன்னு இந்தியாவில் ரெடி பண்ண ஓஎஸை தராங்க. இந்த ஓஎஸை பார்க்க ஆண்ட்ராய்டு லிட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. இந்த ஃபோனில் 3500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் 7.5 வாட்ஸுக்கான சார்ஜர் அடாப்டர் பாக்ஸில் தராங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோனில் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் சைடில் 2 நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் எதனா ஒரு லைனை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் அந்த லைன் டிரான்ஸ்லேட் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் லிசன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா சில பேருக்கு படிக்க தெரியாது ஆர் வயசானவங்களால பார்த்து ரீட் பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பேராகிராஃபை இது ரீட் பண்ணி காமிக்கும். ஃபோனோட முக்கியமான மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கிடையாது. ஃபைனலாக ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சைட்லேருந்து இந்த ஃபோனை 1999க்கு தரேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 6499க்கு தான் தராங்க. அப்போ எதுக்கு இந்த ஃபோனை 1999க்கு தரேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அது இஎம்ஐ ஆப்ஷனுங்க. இந்த ஃபோனுக்கு இவங்க 4 ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்ட மொபைல்லாம் இன்னும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் வர்த்தில்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.